ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் யாசம் ததோ ஜெயம் உதீரயேத். நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தமஸ்லோகே பக்தேர் பவதி நைஷ்டகி. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 2 மனு புத்திரர்களின் வம்சங்கள் என்னும் தலைப்பில் பதம் 14. ஏவம் விருத்தோ வனம் கத்வா திருஷ்ட்வா தாவாக்னிம் உத்திதம் தேன உபயுக்த கரணோ பிரம்ம பிராப பரம் முனி. வேர்ட் பை வேர்ட் மீனிங். ஏவம் விருத்த வாழ்வின் இத்தகைய ஒரு நிலையில் வைக்கப்பட்டு, வனத்திற்கு கத்வா சென்றபின், திருஷ்ட்வா அவர் கண்டதும், தாவாக்னிம் ஒரு காட்டுத்தீயை, உத்திதம் அங்குள்ள, தேன அத்தீயால், உபயுக்த கரண புலன்களையெல்லாம் எரித்து, பிரம்ம பரலோகத்தை, பிராப அவர் அடைந்தார், பரம் இறுதி இலக்கான, முனி மிகச்சிறந்ததொரு புண்ணிய புருஷராக. டிரான்ஸ்லேஷன். இந்த மிகச்சிறந்த அமைதியான மனோநிலையுடன் சிறந்ததொரு துறவியாக மாறிய பிருஷத்ரன் வனத்தில் புகுந்தபோது கொழுந்து விட்டு எரியும் ஒரு காட்டுத்தீயை கண்டார். தனது இந்த ஜட உடலை நெருப்பில் எரித்து விடுவதற்கு இந்த சந்தர்ப்பத்தை அவர் பயன்படுத்தி கொண்டார். இவ்வாறாக அவர் நெருப்பில் புகுந்து பரலோகமான ஆன்மீக உலகத்தை அடைந்தார். பர்பட் பை ஷில பிரபாத். ஜெய் ஷில பிரபாத். ஸ்ரீமத் பகவத்கீதையில் அத்தியாயம் 4 பதம் 9 பகவான் கிருஷ்ணர் பின்வருமாறு கூறுகிறார். ஜன்ம கர்மச்ச மே திவ்யம் ஏவம் யோ வேதி தத்வதக த்யக்த்வா தேகம் புனர்ஜென்ம நைதி மாம் ஏதி சோ அர்ஜுன. என்னுடைய தோற்றம் மற்றும் லீலைகளின் உன்னத தன்மையை அறிந்தவன் இந்த ஜட உடலை விட்டபின் மீண்டும் இந்த பௌதீக உலகத்தில் பிறப்பதில்லை. அர்ஜுனா, அவன் என்னுடைய நித்திய உலகை அடைகிறான் என்பதே மேற்கூறிய பகவத்கீதை ஸ்லோகத்தின் பொருளாகும். பிருஷத்ரன் தனது கர்மத்தினால் அடுத்த பிறவியில் ஒரு சூத்திரனாக பிறக்கும்படி சபிக்கப்பட்டார். ஆனால் துறவு வாழ்வை அவர் ஏற்றதால், குறிப்பாக பரமபுருஷ பகவான் மீது மனதை எப்போதும் பதிந்திருக்கச் செய்ததால் அவர் ஒரு தூய பக்தரானார். ஸ்ரீமத் பகவத்கீதை குறிப்பிடுவது போல, அவருடைய பக்திபூர்வமான நிலையின் பயனாக காட்டுத்தீயில் ஜட உடலை விட்ட உடனேயே அவர் ஆன்மீக உலகத்தை அடைந்தார். பகவான் கிருஷ்ணரை நினைத்து செய்யப்படும் பக்தி தொண்டு மிகவும் சக்தி வாய்ந்தது என்பதால் பிருஷத்ரன் சபிக்கப்பட்ட போதிலும் ஒரு சூத்திரனாக பிறக்கும் பயங்கர முடிவை தவிர்த்து அவர் பரமபதம் அடைந்தார். பிரம்ம சம்ஹிதை 5.54 குறிப்பிடுவது போல, யஸ்து இந்திர கோபம் அதவேந்திரம் அகோஸ்வ கர்ம பந்தானுரூப ஃபலபாஜனம் ஆத்தனோதி கர்மாணி நிர்தகிதி கிந்து ச பக்தி பாஜாம் கோவிந்தம் ஆதிபுருஷம் தமகம் பஜாமி. பக்தி தொண்டில் ஈடுபடுபவர்கள் தங்களுடைய பௌதீக செயல்களின் பலன்களால் பாதிக்கப்படுவது இல்லையென்றால் மிகச்சிறந்த ஒரு ஜீவ அணுவிலிருந்து ஸ்வர்கராஜனான இந்திரன் வரையுள்ள அனைவரும் கர்ம விதிகளுக்கு உட்பட்டவர்களே. ஆனால் தூய பக்தரொருவர் எப்போதும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தொண்டில் ஈடுபட்டிருப்பதால் இந்த விதிகளிலிருந்து விடுவிக்கப்படுகிறார். இதுவே மேற்கூறிய ஸ்லோகத்தின் பொருளாகும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 2 மனு புத்திரர்களின் வம்சங்கள் என்னும் தலைப்பில் பதம் 14 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. குருதேவ்க்கு ஜெய்.